வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வேதியியலாளர்கள் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள பத்தி எப்படி பேசிக்கிறாங்கன்னு? அவங்க ஒரு ஸ்பெஷல் மொழி பேசுறாங்க. அது வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அணு அளவுல விவரிக்கிற ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ். வாங்க அந்த மொழிய நாமளும் கத்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான டிஷ் பண்ணணும்னா அதுக்கு ரெசிபி எவ்ளோ முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும். ஆனா இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ விஞ்ஞானிகள் அவங்களோட கெமிக்கல் ரெசிபிய எப்படி இவ்வளவு துல்லியமா எழுதுறாங்க? நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல கெமிஸ்ட்ரியோட கிராமரை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் கண்ணுக்கே தெரியாத அணுக்களை எப்படி எண்றதுன்னு கத்துக்க போறோம். அதுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு பாப்போம். கடைசியா இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கெமிக்கல் ரெசிபியை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க கெமிக்கல் கால்குலேஷன்ஸ வெறும் கணக்கு மாதிரி பார்க்காம அறிவியலோட மொழிய பேசுறதுக்கான ஒரு முக்கியமான இலக்கணமா பார்க்கலாம். ஒரு புது மருந்து உருவாக்குறதையோ இல்ல ஒரு புது மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறதையோ யோசிச்சு பாருங்க. அதுக்கு கொஞ்சம் இதை சேர்க்கலாம், கொஞ்சம் அதை சேர்க்கலாம்னு சும்மா சொல்ல முடியாது. ஒவ்வொரு அணுவையும் கணக்கு பண்ணணும். அதுக்கான மொழி தான் இந்த கால்குலேஷன்ஸ். இது வெறும் கணக்கு இல்ல, இது உருவாக்குதலின் மொழி. இப்போ வேதியியலாளர்களுக்கு வர்ற முதல் பெரிய சவால பார்க்கலாம். அணு மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நீங்க எப்படி அளக்க முடியும், இல்ல எப்படி எண்ண முடியும்? இதுதான் கெமிஸ்ட்ரியில இருக்கிற மிக பெரிய சவால்கள்ல ஒண்ணு. நம்மால பார்க்கவே முடியாத கோடிக்கணக்கான துகள்களை எப்படி கரெக்டா கணக்கு போடுறது? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் இந்த நம்பர், அவகாட்ரோ எண். இத கெமிஸ்ட்ரியோட மேஜிக் நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான நம்பர் கண்ணுக்கு தெரியாத அணுக்களை நம்ம லேப்ல கையாளக்கூடிய ஒரு அளவா மாத்த உதவுது. நாம கடைக்கு போய் ஒரு டசன் முட்டை கேக்குறோம். டசன்னா 12ன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு வார்த்தை இருக்கு, மோல். ஒரு டசன் எப்படி 12 பொருளை குறிக்குதோ அதே மாதிரி ஒரு மோல்ங்கிறது 6.022 பெருக்கல் 10⁻³ துகள்களை குறிக்குது. இது பார்க்க ஒரு நம்பர் மாதிரி இருந்தாலும் இதுதான் கெமிஸ்ட்ரியோட கதவை திறக்கிற சாவி. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மோல்ங்கிற கான்செப்ட் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கிற அணுக்களை லேப்ல ஒரு தராச வச்சு எடை போட வைக்குது. இதுதான் அணு உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். இந்த சிஸ்டத்தோட அழகே இதுதான். ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு தண்ணியோட மோலார் நிறைய கண்டுபிடிக்கணுமா? பீரியாடிக் டேபிள் எடுங்க. ஹைட்ரோஜன் ஆக்சிஜனோட அணு நிறைய எடுத்து அதை சரியான எண்ணிக்கையால பெருக்குங்க. அவ்வளோதான். கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான நீர் மூலக்கூறுகளோட நிறைய நாம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்மால துகள்களை எண்ண முடியுது. அடுத்து என்ன? அவ உருவாக்குற சேர்மங்களுக்கு ஒரு பொதுவான பேர் வைக்கிற சிஸ்டம் தேவை இல்லையா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் 2+2 = 4ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் இல்லையா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் ஒரு பொதுவான மொழி தேவைப்பட்டுச்சு. அதுக்காகத்தான் IUPACங்கிற அமைப்பு ஒரு ரூல் புக்கை உருவாக்குச்சு. இதனால ஜப்பான்ல ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு காம்பவுண்ட பத்தி பிரேசில்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டால எந்த குழப்பமும் இல்லாம படிக்க முடியுது. அயனிச் சேர்மங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு பேசிக் ரூல் இருக்கு. முதல்ல பாசிட்டிவ் அயோனோட பேர், அதுக்கப்புறம் நெகட்டிவ் அயோனோட பேர். ஐடு அப்படின்னு முடியும். ரொம்ப நீட்டான லாஜிக்கலான ஒரு சிஸ்டம் இது. அதே மாதிரி அமிலங்களுக்கு பேர் வைக்கிறதுல கூட ஒரு அழகான சிஸ்டம் இருக்கு. அந்த ஆசிட்ல ஆக்சிஜன் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து அதோட பேர் மாறும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ரூல். இது குழப்பத்தை குறைச்சு ஒவ்வொரு ஆசிடுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்குது. சரி, இப்போ நம்மகிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. துகள்களை எண்ண முடியும், அதுக்கு பேர் வைக்கவும் தெரியும். வாங்க இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான ரெசிபியை எழுதலாம். அதாவது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு அடிப்படை விதி. இதனால தான் ஈக்குவேஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். எவ்வளோ அணுக்கள் உள்ள போகுதோ அவ்வளோ அணுக்கள் வெளியே வந்தே ஆகணும். இப்போ இடது பக்கம் பாருங்களேன், கணக்கெடுக்குதுல்ல. இது இயற்கையோட விதிக்கு எதிரானது. ஆனா அந்த நம்பர்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ஸை சேர்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்குது. இப்ப பாருங்க, வினைக்கு உள்ள போன ஒவ்வொரு அணுவும் வெளியே வந்திருக்கு. இதுதான் ஒரு சரியான பேலன்ஸ்ட் ரெசிபி. சரி, இப்போ ஒரு ஸ்பெஷல் டைப் ரியாக்ஷனை பார்ப்போம். ரீடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். பேட்டரி வேலை செய்யறதுல இருந்து இரும்பு துருப்பிடிக்கிறது வரை நம்மள சுத்தி நடக்கிற பல முக்கியமான விஷயங்களுக்கு இதுதான் காரணம். இதுல எலக்ட்ரான்ஸ் கைமாறுது. அதனால இதை பேலன்ஸ் பண்ண ஒரு தனி வழிமுறை தேவைப்படுது.
இந்த ப்ராசஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். முதல்ல ரியாக்ஷனை ரெண்டா பிரிக்கிறோம், அப்புறம் அணுக்களையும் கடைசியா சார்ஜையும் பேலன்ஸ் பண்றோம். இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. ஒவ்வொரு க்ளூவையும் சரியா பொருத்தி கடைசியா முழுமையான பேலன்ஸ்ட் பதில கண்டுபிடிக்கிறோம். சரி, நம்ம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? துகள்களை எண்றது, அதுக்கு பேரு வைக்கிறது, அதோட செயல்பாட்டை பேலன்ஸ் பண்றது, இதெல்லாம் சேர்ந்து எப்படி கெமிஸ்ட்ரியோட அடித்தளத்தை உருவாக்குது? நாம கத்துக்கிட்ட முதல் பாடம் மோல். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது கண்ணுக்கு தெரியாத அணு உலகத்துக்கும் நம்மால தொடக்கூடிய இந்த உலகத்துக்கும் நடுவுல கட்டின ஒரு பாலம். அடுத்து பேர் வைக்க கத்துக்கிட்டோம். IUPACயோட விதிகள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்குது. இதுதான் அறிவியலோட உலக மொழி, விஞ்ஞானிகளை எல்லைகளை தாண்டி இணைக்கிற ஒரு சக்தி. கடைசியா ஈக்குவேஷன்ஸ். இது சும்மா சிம்பிள்ஸ் கிடையாது, இதுதான் கெமிக்கல் மாற்றங்களுக்கான பெர்ஃபெக்ட் ரெசிபி. அடுத்து என்ன நடக்கும், எவ்வளவு கிடைக்கும்னு துல்லியமா சொல்ற ஒரு கணிப்பு கருவி இது. சோ இந்த கான்செப்ட்ஸ் ஒரு முடிவா பார்க்காதீங்க, இதோட ஆரம்பம். வேதியியல் மொழியை பயன்படுத்தி நாம இயற்கையோட ரகசியங்களை பத்தி என்ன கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு என்ன பதில்களை கண்டுபிடிக்கலாம்,